ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. 4வது வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்பதாம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்பதாம். ஹல்லேலூயா. தேவனோடும் அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்த சபையோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி உங்களை அழைக்கிறோம், உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. மனித ஜாதி பாவத்தினால் சிதறி போய்விட்டது, பாசை குழப்பத்தினால் மேலும் சிதறிவிட்டது. இன்னும் கள்ள மதங்களினால் பல செய்கையினாலும் மனிதனுடைய ஆலோசனையினாலும் பல விதத்திலும் மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் விரோதியாக இருக்கிறார்கள். ஒருவர் வாழுகிறது இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை. மனிதர்கள் இவ்விதமாக இருக்கிறார்கள். ஒன்று அவர்கள் அல்லது அவர்களுடைய குடும்பம் அல்லது ஜாதி அல்லது நாடு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நாமும் என்று சொல்லும் அளவுக்கு மனிதன் வராத வரை மனிதனுக்குள்ளே ஐக்கியமோ சமாதானமோ திருப்தியோ சந்தோஷமோ இருக்கவே இருக்காது. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி இதை அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை பற்றி அறிவிக்கும்படியான ஒரு செய்தி இவைகளிலே உண்டு. முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் கடைசி வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2வது வசனம், அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 3வது வசனம், நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி இதை அறிவிக்கிறோம். 5வது வசனம், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்பதாகும். கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஒரு செய்தி உண்டு. அறிவிக்கிற செய்தியாவது தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதாகும். தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அறிவிக்கிறோம் என்று சொல்லி இந்த வேதவாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட எல்லா ஜனங்களும் சபையாக வந்து அவ்விதமாக தெய்வீக ஐக்கியத்தையும் மனிதனோடு உள்ள ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. புதிய சபை ஊழியம் ஒப்புரவாகுதலின் ஊழியம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், உங்களை அழைக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 20 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம் தேவனோடு ஒப்புரவாகிறதின் மூலமாக மனிதனோடு கூட ஒப்புரவாகி ஐக்கியமாக இருக்க முடியும். மெய்யான தேவன் இல்லாத மக்கள் ஒருபோதும் ஐக்கியமாக இருக்க முடியாது. உலகத்திலே மக்கள் தீமை செய்கிறதற்கு கூடுகிறார்கள், அவர்கள் தீமை செய்கிறார்கள், பின்பு பிரிந்து போய்விடுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் கிடையாது. ஏதாவது கலகத்தை பண்ணுகிறதற்கு அல்லது ஏதாவது பூஜை பண்ணுகிறதற்கு ஏதாவது அங்கே கூடி வருகிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு கூடையிலே ஆப்பிளில் இருந்து அந்த கூடையை கீழே போட்டுவிட்டால் அப்படி செதறி போய்விடுமோ, அது முடிஞ்ச உடனே அவர்கள் செதறி போகிறார்கள். ஒருவர் பகை, ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காது, ஒருவர் வெறுக்கிறது, தீழ்ப்பாய் எண்ணுகிறது, அல்லது தங்களை பெரியவர்களாக எண்ணிக்கொள்வது, இவ்விதமாக உலக ஜாதிகள் பிரிந்து கிடக்கின்றன. தீமை செய்ய ஏதாவது தவறான காரியத்திற்கு அவர்கள் கூடி வருவார்கள், மற்றபடி நன்மை செய்ய அவர்களால் முடியாது. அவர்கள் கூடி நன்மை செய்யறதில்லை. எங்கேயாவது அந்த கூட்டங்கள் கூடுகின்றால் ஏதாவது தீமை செய்ய. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனோடும் திருச்சபையோடும் ஐக்கியமாக இருக்கும்படியாக மனிதர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம். இதன் மூலமாக மெய்யான ஐக்கியம், ஜாதி உயர்வு தாழ்வு, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், முட்டாள் அறிவாளிங்கிற எந்த வித்தியாசம் இல்லாமல் சகோதரத்துவமாக சபையாக ஐக்கியமாக இருக்கும் நிலை கிறிஸ்துவத்தின் மூலமாக தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. மற்ற மதங்கள்லாம் சில அறிவுள்ள மனிதர்கள்
மனித ஆத்மா முக்தி அடைய வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை தோன்ற பிரகாரம் மதங்களை உண்டு பண்ணார்கள். ஒரு மதத்தினுடைய கருத்துக்கும் இன்னொரு மதத்தினுடைய கருத்துக்கும் வேறுபாடு உண்டு. முக்தி என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொருவரும் வெவ்வேறுமாக நினைக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் மனிதன் தன்னண்டை வருவதற்காக தேவன் காண்பித்த வழியை மார்க்கமாகவும் கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 14:6 என்னாலே இல்லாமல் ஒருவரும் அவரிடத்தில் வரான். இப்படி முக்தி சேர்வதற்கு நானே வழி, அது நடக்கிறதுக்காக சத்தியத்தை நான் பேசுகிறேன், நானே சத்தியம், அதில் அடையக்கூடிய நித்திய ஜீவனம் நானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முடிவில் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், முக்தி சேர மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக.